ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு போட் நெக் பேக் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க லைனிங் கிளாத்தில். அதுக்கப்புறம் ஷோல்டரில் இருந்து நமக்கு எந்த அளவு அந்த பேட்டர்ன் வேணுன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச் மினிமம் 10 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத்தை வச்சு அதோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கோபுரம் மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே எந்த அளவுக்கு டிசைன் வரப்போதோ அதோட லென்த்தில் ஃபுல்லாக கேன்வாஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே இது அப்படியே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கார்டு, அதோட லைனை அங்கே ட்ரேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி கான்ட்ராஸ்ட்டாக இருக்க சில்க் காட்டன் கிளாத்தில் அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு லைனிங் இருந்தால் போதும். அடியில் லைனிங் வச்சுட்டு இதை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கரெக்டாக அதோட ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு குட்டி நார்ச் அந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜில் குட்டி குட்டியாக நார்ச் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதை அப்படியே டேன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணாமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தில் 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் மேலே நம்ம பண்ண அந்த பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேயே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணணும். நெக் மேலே போட் நெக் எவ்வளோ 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் விட்டுருந்தோன்னா அதை அப்படியே அடிச்சுட்டு கீழேயும் 1 இன்ச் ஸ்டிச்சிங் விட்டுருக்கேன் நான். ஸோ அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணி டேன் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இந்த பேட்டர்ன் ரெடி. இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.